நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் எம் இளங்கோ ஜோதிடர். மூலம் முதல்வனை, சங்கரன் மைந்தனை, யானை முகத்தவனை, வெள்ளி கொம்பனை, 5 கரத்தவனை, தொந்தி வற்றவனை எங்களை காத்தருடும். 12 ராசிகளுக்கு நற்பலன்களை பார்ப்போம். குரோதி வருடம் ஆடி மாதம் 13ஆம் நாள் 29/7/2024 திங்கட்கிழமை, தேய்பிறை நாள், நவமி தேதி இரவு 9:08 வரை, பின்பு தசமி திதி. பரணி நட்சத்திரம் பகல் 2:38 வரை, பின்பு கார்த்திகை நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்று சித்தயோகம். மேசராசி நேயர்களுக்கு நன்மையான காரியங்கள் செய்வதால் பாராட்டு கிடைக்கும். விநாயகர் வழிபாடு செய்வது நல்லது. ரிஷபராசி நேயர்களுக்கு சுப காரியங்கள் செய்வதால் நன்மை கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. மிதுனராசி நேயர்களுக்கு கடவுள் அனுகிரகத்தால் மனதில் அமைதி கிடைக்கும். பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது. கடகராசி நேயர்களுக்கு மனை வாங்குவதால் செலவு உண்டாகும். லட்சுமி வழிபாடு செய்வது நல்லது. சிம்மராசிரியர்களுக்கு பயத்தினால் உடல் சோர்வு ஏற்படும். முருகன் வழிபாடு செய்வது நல்லது. கன்னிராசினியர்களுக்கு கவலைப்பட்டால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். சனி வழிபாடு செய்வது நல்லது. துளாராசினியர்களுக்கு செய்யும் தொழிலால் பண வரவு கிடைக்கும். வெங்கடாஜலபதி வழிபாடு செய்வது நல்லது. விருச்சிக ராசினியர்களுக்கு நற்பலன்கள் நடப்பது தாமதம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. தனுசு ராசி நேயர்களுக்கு தொட்ட காரியங்கள் யாவும் ஜெயம் உண்டாகும். பத்திரகாளி யமன் வழிபாடு செய்வது நல்லது. மகர ராசியர்களுக்கு மற்றவர்களினால் ஆதரவு கிடைக்கும். சிவன் வழிபாடு செய்வது நல்லது. கும்பராசி நேயர்களுக்கு நற்காரியங்கள் செய்வதால் நன்மை கிடைக்கும். முருகன் வழிபாடு செய்வது நல்லது. மீனராசிரியர்களுக்கு புது முயற்சியால் ஆக்கம் உருவாகும். அம்மன் வழிபாடு செய்வது நல்லது. மேற்கண்ட 12 ராசி நற்பலன்களை பார்த்தோம். எனது வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.